அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள எல்லோர் மீதும் நிரப்பமாக உண்டாவதாக. ஆமீன். இன்னைக்கு வரலாற்றில் என்ன பார்க்க போறோம்னா, கோயில்களில் உள்ள சிலைகளில் மிருகங்கள் இருக்குது. நம்ம எல்லாம் பார்க்குற மிருகத்துடைய சிலைகள் இருக்குது. இப்போ இது இஸ்லாத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹுடைய அரிசில் மிருகங்கள், இதுதான் இன்னைக்கு உள்ள தலைப்பு. இதன் வழியாக சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கோயிலில் சிற்பங்கள், மிருகங்கள், அந்த சிலைகள் செய்வதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகம விதிகள்னு சொல்லுவாங்க. ஆய கலைகளில் 64 கலையில் என்ன சொல்லிட்டீங்கன்னா சிற்ப சாஸ்திரம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். அதை வைத்து மிருகங்கள், சிலைகளுடைய வடிவங்கள் அமைக்கப்படும். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னங்கிட்ட ஆகம விதின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கோயிலில் மிருகங்களின் சிலைகள் இருக்கும். என்ன, சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கழுகு இருக்கும், மனித உருவங்கள்லாம் இருக்கும்னு வச்சுங்களேன். இது இஸ்லாத்தில் எப்படி இருக்கு, அல்லாஹுடைய அரிசில எப்படி இருக்கு, இதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்னு அப்பாஸ் அலி அல்லாவிட்ட உமர் அலி அல்லாவுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் அலி அல்லா, அதாவது அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லா கேட்குறாங்க, ரசூல்லா மேராஜுக்கு போனாங்களா, அப்போ அல்லாவை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாவை பார்த்தாங்களான்னு கேட்டாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஆமாம் பார்த்தாங்க. எப்படிப்பட்ட விஷயம்னா, பச்சை நிற தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் தங்கத்திலான குருசி விரிப்பு இருந்தது. அந்த விரிப்பின் மீது அவனை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த ஹதீஸி 8 கித்தாபுகளில் வருது. இந்த 8 கித்தாபுகள்லையும் இந்த செய்தியை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். சஹீஹ்னா நம்ப தகுந்த, உண்மையான, அந்த அறிவிப்பாளர்கள் தொடர்புலாம் சரியானதாக இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதுல அப்படியே அரபு நான் படிச்சிடறேன் பாருங்களேன். அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி எல்லாம் சொல்றாங்க, முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பஹு பார்த்தாங்களா, அரிசியில இலகி அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நாம் ஆமா பார்த்தாங்க. ஃபரதா அலைஹி அப்துல்லா இப்னு அம்ர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கைஃப, எப்படி பார்த்தாங்க, பரிசில இலகி அன்னஹு ராஹு ஃபீ ரௌலத்தில் ஹலரா, அதாவது பச்சை நிற விரிப்பில் பார்த்தாங்க. அந்த விரிப்பை 4 மலக்குகள் சுமந்து கொண்டிருந்தாங்க. அந்த 4 மலக்குகளுடைய உருவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மலக்கு மனித உருவுகளில் இருந்தாங்க. இன்னொரு மலக்கு அவங்களுடைய முகம் எப்படி இருந்ததுன்னா சிங்கம் போன்று இருந்தது. 2வது மலக்கு, 3வது மலக்கு என்னன்னா கழுகு போன்று இருந்தது. 4வது மலக்கு காளை போன்று இருந்தது. இப்படிதான் இந்த 4 விதமான மலக்குகள் சுமந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஆண் மாதிரி, ஆண்கள் மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தவங்க சிங்கம் மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தவங்க கழுகு மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தவங்க காளை மாதிரி இருப்பாங்க. இவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் போன்று இருக்கக்கூடியவர்கள் உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உண்டானி அல்லாஹ்விட்ட இறைவனிடத்துல பிரார்த்தித்த வண்ணமாக இருப்பாங்க. மனித முகம் கொண்டவர் மனிதர்களுக்காக வேண்டி, சிங்க முகம் கொண்டவர் என்ன செய்வாங்க, காட்டு விலங்குகளுக்காக வேண்டி, காட்டில் உள்ள அந்த அந்த விலங்கு, அதாவது காட்டு ராஜா அவர் தானே, அதில் உள்ள எல்லா விலங்குகளுக்காக வேண்டி அவர் பிரார்த்தித்து கொண்டே இருப்பார். கழுகு வடிவில் உள்ளவர் பறவை இனங்களுக்காக வேண்டி பிரார்த்தித்து கொண்டிருப்பார். காளை வடிவில் இருக்கக்கூடியவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கால்நடைகள் இருக்கு பாருங்க, அந்த பிராணிகளுக்காக வேண்டி பிரார்த்தித்து கொண்டு இருப்பார். இப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். இந்த மனிதர்கள் துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. கியாமத்து நாள் அன்னைக்கு அது எப்படி மாறும்னா 8 மலக்குகளாக மாறிடுவாங்க. இன்னொரு சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அது 8 சஃப்புகளாக மாற்றப்படும் அப்படின்னு கூட சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 இடங்கள்ல வருது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சில் கை கட்டுதல் ஹதீஸ் வருது பாருங்க. நெஞ்சில் கை கட்டுற ஹதீஸ் இஸ்லாமிய வழக்கத்துப்படி ஷாஃபி இமாம் நெஞ்சில் கட்டுவாங்க, ஹனஃபி இமாம் வயிற்றுல தொப்புல கட்டுவாங்க. இதில் இப்னு ஹுசைமான்னு ஒரு சொல்லக்கூடிய கித்தாபில் தான் வருது. 2ல் 143வது செய்தியாக வருதுன்னு வச்சுங்களேன். இந்த நெஞ்சில் கை கட்டுறது அந்த கித்தாபில் தான். அந்த நெஞ்சில கை கட்டுற ஹதீஸ் கூட பலகீனமான ஹதீஸு. ஆனால் இந்த ஹதீஸு அதில் தான் வருது. இப்னு ஹுதைமால 2ல் 283வது ஹதீஸாக பதிவிடுறாங்க. இந்த சஹீஹான ஹதீஸ் என்று எல்லோரும் சொல்கிறாங்க. சஹீஹான ஹதீஸ். அது அடுத்து எங்கெங்கே இது வருதுன்னு கேட்டிங்கன்னா, முசன்னஃப் இப்னு அப்துல் ரஸாக்கில் இந்த ஹதீஸை பதிவுப்பட்டிருக்குது. இது யார் பதிவு செய்கிறாங்கன்னா, இப்னு ஜௌசி சொல்கிறாங்க இந்த இடத்துல இருக்குதுன்னு. அடுத்த நூல் அகமதுல இந்த ஹதீஸ் வருதுன்னு வச்சுங்களேன். அடுத்து இமாம் ஷூத்தி இமாம் எழுதுனா ஜாமியு சக்கீரில் வருது. அடுத்து பைஹக்கி இமாம் அவங்க எழுதுனது பைஹக்கியில் 934ஆம் பக்கத்தில் வருதுன்னு வச்சுங்களேன். அதுக்கடுத்து அகமதுலேயும் 217வது ஹதீஸாக வருது.
அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்னு ஹுதைமா சொல்லிட்டேன்னா 2483 பக்கம் வருது. அடுத்து தபுரானிலையும் வருது இந்த செய்தி. அதுக்கடுத்து தபுரானில முஅஜமுல் கபீர்ல வருது. அப்புறம் என்னன்னு கேட்டால் இப்னு அசாக்கிர் அவங்க எதுனா தாரிக்கு திமிஷ்க் என்ற இடத்துலையும் வருது. பைஹக்கியிலோட தலாயிலும் நுபுவா என்ற செய்தியிலும் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹை பார்த்தாங்க. அவங்க பச்சை நீர தோட்டத்தில் வந்து தங்கத்திலான குர்சியில் இருந்ததை பார்த்தாங்க. அதை மலக்குகள் சூடி கொண்டிருக்காங்க. அப்போ அரிசியில் 4 விதமான மிருகங்கள் இருக்குது. அந்த மிருகங்கள் மனித உடல் போன்றும் இருக்குது, அடுத்துதான் சிங்கம் உடல் போன்று இருக்குது, கழுகு போன்று இருக்குது, காளை போன்று இருக்குது. இப்போ இந்த செய்தி இன்னொரு இடத்துல எப்படி பதிவாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தபரானி முஅஜமுல் கபீர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்குறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கும் பொழுது இந்த செய்தியை சூரத்து ஆயிராஃப்னு சொல்லுவாங்க. சூரத்து ஆயிராஃப் 7வது அத்தியாயம் 175வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதனுடைய வரலாற்றை பற்றி நீங்கள் பேசுங்க. அந்த மனிதனுக்கு நாங்கள் அத்தாட்சியெல்லாம் கொடுத்தோம், அவன் வழிகட்டு போயிட்டான், அவனை ஷைத்தான் பின்தொடர்ந்தான்னு சொல்லுவாங்க. இந்த ஆயத்தை ஓதும்போது இந்த மனிதரான பல்கம் இப்படி பாகுரா அப்படின்னு கேட்குறாங்க. சில பேரை கேட்கும்போது இல்லை, அவர் இல்லை, உமையா பின் அஸ்ஸலத் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனை பற்றி தான் அந்த ஆயத்து குறிப்பிடுது. உமையா பின் அஸ்ஸலத் இவர் வந்து ஒரு தான் நபியாக வருவான்னு நினச்சிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அவர் கொஞ்சம் ஒரு காழ்ப்புணர்வில் இருந்தார்னு வச்சுங்களேன். அவர் வழிகட்டு போயிட்டார்னு வச்சுங்களேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இந்த இடத்துல 175வது வசனமாக வரக்கூடிய இந்த இது உமையா பின் அஸ்ஸலத்தை பற்றி தான் வருது. அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற கவிதைகள் எல்லாம் பொய் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் சொன்ன இந்த ஒரு ஆண், அவன் கீழே 4 மிருகங்கள் இருக்கும், சிங்கம், காளை, கழுகு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சு சொல்றாரு. ஆமா, அவர் உண்மையை சொல்றாரு. அது அரிசியில உள்ள மிருகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது தபரானிலையும் வருது, முஅஜமுல் கபீர்ல வருது, இப்னு அசாக்கிர் தாரிக்கு திமிஷ்கில் வருது, முசன்னஃப் இப்னு அப்துர் ரஸாக்லையும் இது வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே வந்தோன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் வட இந்தியா தென்னிந்தியா வட இந்தியாவில் சிலைகள்லாம் இருக்கும். அப்படி இருந்தபோது யாழி சிலைகள்னு சொல்லுவாங்க. யாழி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்க. அது ஒரு மிருகம் மாதிரியும் இருக்கும், மிருகம் அல்லாத மாதிரி இருக்கும். ஆக உடம்பு வந்து மிருகமாக இருக்கும், வால் மாதிரிலாம் இருக்கும்னு வச்சுங்களேன். இது என்னன்னா, யாழியை பற்றி குறிப்பிடும்போது இவங்க தெளிவான ஒரு விஷயத்த சொல்ல முடியல. இந்தியாவில் தென்னிந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, வட இந்தியாவில் யாழி சிலைகள் இல்லை. ஆனால் பண்டைய நூலான நற்றிணையில் வருது. நற்றிணையில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அருவி ஆர்க்கும் பெருவரை அடுக்கத்து ஆளி நன்மான் வேட்டு எழுகோல் உக்கிரப்புன்னு வருது வச்சுங்க. நற்றினை 205 வருதுன்னு வச்சுங்களேன். இது என்னன்னா யாழியை பற்றி குறிப்பிடுது. யாழி என்பது என்னன்னா, அரிசி தாங்கக்கூடிய மலக்குகள் அந்த உருவத்தில் தான் இருப்பாங்க. அந்த உருவத்தை தான் இங்கே செப்பனிட்டு இருக்காங்க. ஆக கோயில் என்பது ஏனைய நபிமார்கள் 1,24,000 இறை தூதர்கள் அல்லாஹ் அனுப்புனா, அதில் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களுக்கு முன்னாடி உள்ள நபிமார்களுக்கு சட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, கோயில் இருக்கலாம், சிலைகள் இருக்கலாம், அப்படிலாம் சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் கோயில் சிலைகளை வணங்க ஆரம்பித்த பிறகு தான் சிலையை தடுத்தான்னு வச்சுங்களேன். ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட ஒரு 32வது அத்தியாயம் 34வது அத்தியாயம், அதை சூரத்து சபான்னு சொல்லுவாங்க வச்சுங்க. அதில் 13வது வசனம், சூரத்து சபாவில் 13வது வசனம், சுலைமானுக்கு நாம் விரும்பியவாறு சிலைகளை வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஜின்களை ஏற்பாடு செஞ்சோன்றான்ல. ஜின்களை ஏற்பாடு செஞ்சோம். எப்படி பாருங்க, அந்த ஆயத்தை நான் ஓதுறோம் பாருங்களேன். சுலைமானுகளுக்கு அதாவது யாமலூன மா லஹு மா யஷாவு மிம் மஹாரிபின் தமாசீல வஜிஃபானின் கல் ஜவாபி குதிரதி ராசியாத். அதாவது அந்த இதில் என்ன வருதுன்னா, சுலைமானுக்கு அவர்கள் விரும்பியவாறு சிலைகளை செய்து கொடுப்பதற்கு ஜின்களை நாங்கள் ஏவி இருந்தோம்னு சொல்கிறான். அதே போல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலைகள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு, ஆலயங்கள்லாம் கட்டப்பட்டுச்சு தான். ஏனைய தூதர்களுக்கெல்லாம் இருந்த சட்டங்கள் காலப்போக்கில் மாற்றப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. இதே போல் இங்கே சிலைகள் வைப்பதற்கு ஆகம விதின்னு சொல்கிறாங்க பாருங்க. இந்த ஆகமம் குறித்து கூட குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஆகமம் குறித்து 9 இடங்களில் குரானோட ஆயத்து வருது. ஆகமம் இன்ன சுகுஃபி இப்ராஹிமா வா மூசான்னு சொல்கிறான்ல. எந்தெந்த இடத்துல ஆகமங்கள் வருதுன்னா, 87வது அத்தியாயத்தில் 18-19 இதில் சுகுஃபு பற்றி வருது, அதான் ஆகமங்கள். அடுத்து 20வது அத்தியாயத்தில் 133வது வசனம், அடுத்து 55வது அத்தியாயத்தில் 36வது வசனம், 74வது அத்தியாயத்தில் 52வது வசனம்,
அதுக்கடுத்து என்ன 98ல் 2வது வசனம். இப்படியாக இதுலெல்லாம் சுகுப்புகள் ஆகம விதிகள். இது எதுன்னு கேட்டா வழிபாட்டு முறைகள், வணக்க வழிபாடுகள், சடங்குகள், சம்பிரதாயங்களை பற்றி சுகுப்புகள். ஏன்னா 1,24,000 நபிமார்கள் அனுப்புனான்னா 4 வேதம் தான் சொல்லப்படுது. அப்போ அந்த தூதர்கள் அந்த மக்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? இறைவனிடமிருந்து செய்தி தானே சொல்லப்பட்டிருப்பாங்க. அதுதான் ஆகமங்கள் சொல்றாங்க. அப்போ காலத்துக்கு ஏற்ப மாறுபட்டு தான் இஸ்லாம் இங்கே இப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஷரியத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ சிலைகள் கோயில்கள் என்பது ஆகம விதிப்படி அமைக்கப்படுகிறது. அதில் விலங்குகள் இருக்குது. அந்த விலங்குகள் கூட அரிசியில் இருக்கக்கூடிய விலங்கை பறைசாற்றுகிறது. அந்த அரிசியில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அனுப்பின தூதர் தான் ஆகம விதிப்படி உலகத்தில் வாழ்ந்தாங்க. அவங்க தான் இந்த விஷயங்கள்லாம் கட்டமைச்சாங்க. இந்த செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு அளித்தா இன்னொரு பதிவில் பார்க்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.